श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निदत्तां सदागति गुरुपरम्परायै नमः. இதுவரையும் யாதவ பிரகாஷால் முதத்த 3 ஸ்லோகத்தினாலையும் பாஸ்கர வேதாந்தியினுடைய பட்சத்தை 2 ஸ்லோகத்தினாலையும் கண்டித்தருளினோம். இவா 2 பேருமே சுவாபாவிகமான உபாதியையோ அல்லது 3 சக்திகளையோ அங்கீகரிக்கின்றவர். அதனால அவைகள்லாம் பொய் இல்லை, பொய் இல்லாதது. அதனால எங்களுக்கு சரியா போயிடும்ன்ற மாதிரி அவ பேசினா அதற்கு நிறைய பதில் எல்லாம் சொல்லி தூஷணங்கள் எல்லாம் சொல்லி அது ஒத்து வராது, சரியான பட்சம் இல்லை அப்படின்னு சாதிச்சு பாஸ்கர வேதாந்தி பட்சத்துல 6 விதமான விகல்பம் பண்ணி அதை தூஷிச்சு இது சரியான பட்சமே கிடையாதுன்னு சாதிச்சுட்டார். இனிமேல் பிரதான பூர்வபக்ஷி அத்வைதிகள், அந்த அத்வைதிகளை இப்ப கண்டனம் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இவாதான் குதிருஷ்டிகள் அப்படின்னுட்டு எம்பெருமானார், சிவபிரகாசிகாச்சாரியர், சுவாமி தேசிகன் இப்படி எல்லாருமே செய்யலாம். ஏன்னா குதிருஷ்டிகள் ஸ்ருதிய ஒழுங்கா பார்க்க தெரியாதவா, ஒழுங்கா பார்க்க தெரியாம குறுக்கு புத்தியோட அபத்தமான அர்த்தங்களோட அவ கல்பிக்கிறார். அதனால இந்த மாதிரி பட்சம் சர்வாத்மா நிஷித்தமானது அப்படின்னு சொல்லணும். அதற்கோசரம் இப்ப பிரவர்த்திக்கிறார். இது எப்படின்னாக்கா இவ அத்வைதிகளுடைய பட்சம் என்னது அப்படின்னு புரிஞ்சுட்டா மேல வரும். பிரபஞ்சம்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது உண்மை. ஆனால் அந்த பிரபஞ்சமும் பிரம்மமும் எப்படிப்பட்ட சம்பந்தத்தை உடைத்ததாய் இருக்கு அப்படின்றதுல மாத்திரம் விப்ரதிபத்தி, நிறைய ஒத்தர் தகராறு, நிறைய தகராறு. அதனாலதான் இப்ப இத்தனை வாதங்கள். அதுல பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, மீதி எதுவுமே பொய் அப்படின்ற பட்சத்தை அத்வைதிகள் பிடிச்சுட்டு இருக்கா. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு, ஏகமேவன்னு ஒரு பதம், அத்விதீயம்னு இன்னொரு பதம். இந்த 2 பதத்தை வச்சுட்டுதான் எல்லாரும் வாதம் பண்ணி ஆகும். அந்த 2 பதத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஆகும். அதுக்கு எத்தனையோ யுக்திகள் தான். அந்த யுக்திகள்லாம் ஸ்ருதி சம்மதமா இல்லையா அப்படின்றதான் விரோதமே. அது ஸ்ருதி சம்மதம் இல்லைன்னு நம்ம சாதிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்ருதி சம்மதம் இல்லைன்றது ஒண்ணு. 2வது அவாவா சொல்ற தர்க்கம் அவாவாளுக்கே பாதகமா மாறிடுறது. அவாவா பண்ற தர்க்கம் அவாவாளுக்கே பாதகமா மாறிடுறது. அப்படிப்பட்ட தத்துவத்தை போய் எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க போறேன். இப்ப அத்வைதிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா பிரம்மம் ஒண்ணுதான், இன்னொன்னு இல்லைன்னு தெரியுது. அப்ப இந்த ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த பிரபஞ்சமோ இந்த ஜீவராசிகளோ எப்படி வந்தா அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு ஜீவ அஜ்ஞானவாதம்னு ஒண்ணும் பிரம்ம அஜ்ஞானவாதம் இன்னொன்னும் இருக்கு. ஜீவ அஜ்ஞானவாதம் ஒரு பட்சம், பிரம்ம அஜ்ஞானவாதம் இன்னொரு பட்சம். இதுல ஜீவ அஜ்ஞானவாதத்தை யாரு சொல்றா அப்படின்னா வாசஸ்பதி மிஸ்ரர் பாமதியில அவர் சொல்றார். பிரம்ம விவர்த்தவாதம்ன்றது எல்லாரும் ஒத்துக்கிறது. அந்த பிரம்ம விவர்த்தவாதம் கூட ஜீவ அஜ்ஞானவாதமாக மாறுறதுன்னு வாசஸ்பதி மிஸ்ரர் சொல்றாரு. அதே பஞ்சபாதிகான்னுட்டு ஒரு புஸ்தகம், பத்மபாதாச்சாரியம் பரமநரசிம்ம பக்தர், அவர் சங்கராச்சாரியுடைய சாட்சாத் சிஷ்யர். அவர் பஞ்சபாதிகா அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த கிரந்தத்துக்கு பஞ்சபாதிகா விவரணம் அப்படின்னு பிரகாஷாத்ம யதி அப்படின்ற ஒரு சன்னியாசி, அத்வைத சன்னியாசி, அவர் எழுதியிருக்கார்.
அவர் எழுதின பட்சம் விவரணகார மதம், விவரணகார மதம்னுட்டே பேரு. அதனால அது அவர் சொன்னது பிரம்ம அஜ்ஞானவாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாசஸ்பதி மிஸ்ரரும் ஜீவ அஜ்ஞானவாதம் சொல்றாரு. பிரம்ம அஜ்ஞானவாதம் சொல்றது விவரணகாரரான பிரகாஷாத்ம யதி. இதுக்கு அவ அத்வைதிகளே ஒருத்தர் சொன்ன, எங்க சங்கராச்சாரியர் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டார். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரக அப்படின்னு சொல்லிட்டார். இத சாதியுங்கோ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். அத அவன் சாதிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அவனுக்கு எப்படி எப்படி புத்தி போறதோ அதுக்கு அனுகுணமா சாதிச்சுட்டு போட்டார். கூடார்த்த சங்கர வியாக்கியானத்துல இவர் அபிநவ ரங்கநாத சுவாமி, பரகால சுவாமி, பெரிய மகா பண்டிதர். அவருக்கு வந்தவர் தான் கொத்திமங்கலம் சுவாமி, அது மாதிரி சரகூர் சுவாமி, அண்ணாதுர சுவாமி, இந்த மாதிரி மகான்கள்லாம். அந்த சுவாமி அத்வைதம்னா ஒரே ஒரு அத்வைதம்னு நினைச்சுக்காதீங்கோ, எவ்வளவு அத்வைதவாதங்கள் இருக்கு அப்படின்னு அட்டவணையே போட்டு காமிச்சிருக்க. லகு பூர்வ பட்சத்திலேயோ என்னமோ அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அது ஆக இவா பட்சத்துல நிறைய இருக்கு. இவன் இந்த பாமதிகாரரான வாசஸ்பதி மிஸ்ரரும் சரி, விவரணகாரரான பிரகாஷாத்ம யதியும் சரி, இவா ரெண்டு பேருமே சங்கராச்சாரியருக்கு பரம முக்தாளம். அவன் என்ன பண்றான்னாக்கா அவருடைய வச்சனம் சங்கராச்சாரியர் சொன்னதை வச்சுட்டே அவ சொல்றா. அது இப்போ அவ எப்படி சொல்றா அப்படின்னா, பிரபஞ்சமே பிரமத்தினாலதான் வருது, பிராந்தி அஜ்ஞானத்தினாலதான் வருது. அந்த பிரமம் வருதே பிராந்தி, அது என்ன காரணம் அப்படின்னா அவித்யை தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் இத மாதிரி வர்றதுக்கு காரணம் அஜ்ஞானம், பிரமம். அந்த பிரமத்துக்கு மூல காரணம் எது? அவித்யா. அந்த அவித்யைக்கு ஆசிரியம் எது? ஆசிரியம் எது? எதை ஆசிரியச்சு இந்த அவித்யை இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, அதுல வாசஸ்பதி மிஸ்ரர் என்ன சொன்னார்னாக்கா ஜீவனைதான் அதை ஆசிரியிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அது மாதிரி அவர் சொல்லணும் அப்படின்னா, பிரம்மமானது சித்தாந்த பிரகாரமும் ஸ்ருதி பிரகாரமும் நித்தியமாகவும் சுத்தமாகவும் புத்தமாகவும் முக்தமாகவும் இருக்கும். நித்தியம் பிரம்ம, சுத்தம் பிரம்ம, புத்தம் பிரம்ம, முக்தம் பிரம்ம அப்படின்னு அவ சொல்றாரு. எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் தோஷமற்றதா இருக்கிறது, எப்பொழுதும் ஞான பிரகாசமா இருக்கிறது, எப்பொழுதும் முக்தமா இருக்குது, முக்தி அடைஞ்சுதான் இருக்கு. அதுக்கு இதுவே கிடையாது அப்படின்னுட்டுதான் தெரியுது. இவ்வளவு சொல்லிட்டாக்கா அப்படிப்பட்ட பிரம்மத்துல போய் அவித்யை ஆசிரியிக்குமா? அவித்யை அதை ஆசிரியத்துக்கே முடியாது. ஏன்னா நித்தியமா இருக்கு, சுத்தமா இருக்கு, புத்தமா இருக்குலாம் சொல்லிட்டு அது அவித்யை ஆசிரியச்சுன்னா விரோதம். அதுதான் நம்ம தோஷம் சொல்ல போறோம் அவ பட்சத்துல. அதனால இத கௌரவிச்சு பாமதிகாரர் என்ன பண்ண, ஜீவன் தான் ஆசிரியம், ஜீவன் தான் ஆசிரியம், ஜீவனை தான் ஆசிரியிச்சு அது இருக்கு அவித்யை அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு வாசஸ்பதி மிஸ்ரர் சொல்லிட்டார். அப்போ ஒரு கேள்வி கேட்கணும், இது ஜீவனை ஆசிரியிச்சிருக்குன்ற முதல்ல அவித்யா முதல்ல இருந்ததா, ஜீவன் முதல்ல இருந்ததா? அவித்யினால கல்பிக்கப்பட்டவன் தான் ஜீவன், அவித்யினால கல்பிக்கப்பட்டவன் ஜீவன். அந்த ஜீவனை அவித்யா ஆசிரியிச்சிருக்குதுன்னு சொன்னாக்க அது எப்படி பொருந்துறது? அவித்யா முதல்ல இருந்துருத்தேன், ஜீவன் அப்புறம் தானே வந்தான், கல்பிக்கப்பட்டுதானே வந்தான். அந்த ஜீவனை அவித்யை ஆசிரியத்துன்னு சொன்னாக்கா அது சரியில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வாசஸ்பதி மிஸ்ரர் ஒரு கூட போட்டார். அவித்யைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானமானது அனிர்வச்சனீயம் தான் நாங்க சொல்றோம். அனிர்வச்சனீயம்னா நிர்வச்சனம் பண்ண முடியாது, இது இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது, இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவித்யை போய் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நீ ஏன் கேள்வி கேட்கிற?
ஒரு வாக்கியம் அவர் சொல்றார், துர்கடத்தம் அவித்யாயாக பூஷணம் நது தூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அவித்யானது துர்கடமா இருக்குது அப்படின்னு நீ தூஷிக்கிற, அது தூஷணம் இல்ல, அது பூஷணம் எங்களுக்கு. அதுதான் கௌரவம் அவித்தியைக்கு. ஏன்னா அவித்திய அதை விளக்கவே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட அனிர்வசனீயமா இருக்காது, நிர்வக்தம் அசக்கியம், இது இப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது அவித்தியைங்கிறது. அதற்கு போய் நீ லட்சணம் கேட்டேன்னா எப்படி? அதனால இதுதான் சரி, ஜீவனை ஆசிரிச்சுதான் அவித்தியைன்னே ஒண்ணு இருக்குது. பரமாத்மாவை ஆசிரியச்சுன்னு சொன்னா இந்த தோஷம் வந்துடும் அப்படின்னுட்டு வாசஸ்தீஸ்வரருடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆனால் விவரணக்காரருக்கு அந்த பிரகாசாத்மீயத்தின்னு இருந்தார் பாருங்க, அவருக்கு அது அபிப்பிராயம் சரியில்லாது அப்படின்றாரு. ஏன்னா பிரம்மாஜானவாதம் தான் சரி. அப்போ அவித்தியை பிரம்மத்தை ஆசிரியக்கும்னு சொன்னா சரி வருமா? அது சரி வராது. ஏன் அப்படின்னா பிரம்மன் தான் நித்திய முக்தமா இருக்கு, நித்திய சுத்தமா இருக்கு, நித்திய புத்தமா இருக்குன்னு சொல்லிட்டுமே, அப்படிப்பட்ட பிரம்மத்துல போய் அவித்தியை எப்படி ஆசிரியிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு அவித்யாசிரயத்துவம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவித்யா சாட்சித்வம் அப்படின்னு அர்த்தம். நீ கர்மாவை பண்ற, புண்ணியமோ பாப்பமோ, அந்த புண்ணிய பாப்பம் நான் பண்ண வைக்கல, உன்ன நீ தான் பண்ற. உன்னுடைய அனாதி கர்ம வாசனையால் நீ பண்ணிட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்? சாட்சியா இருக்கேன், அவ்வளவுதான். நீ பண்ணின கர்மா அதை நான் பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பலனை கொடுக்கறேன். அப்ப நான் சாட்சியா தான் இருக்கேன், நானே காரியத்தா இல்லை. ஆனா உன்னை பண்ண வச்சேன், நான் பண்ண வைக்கிறேன். எல்லாம் எப்படின்னா உன்னுடைய கர்மானுகுணமா, பூர்வ கர்மானுரூபம். நான் உன்னை பணத்தை கொடுத்து பண்ண வச்சேன். அதுக்கு மூல காரணம் உன்னுடைய கர்மா தான், நான் பண்ணலையே. அதனால நான் வெறும் சாட்சி, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல சொல்லிருக்கோம். அந்த மாதிரி இந்த பிரம்மமானது அவித்தியைக்கு ஆசிரியமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவித்தியைக்கு சாட்சின்னு தான் அர்த்தம். முக்கியமான ஆசிரியமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லல. ஏன் அப்படின்னாக்கா அவித்தியன்றது ஒரு பதார்த்தம் இல்லையே, அதுவே பொய் தானே. அது பொய்யான அவித்தியானது எப்படி பிரம்மத்திட்ட போய் ஆசிரியிக்கும்? அதனால வெறும் சாட்சியா இருக்கான்னு தான் அதை அங்கீகரிக்கணும் நாங்க. அதனால சரி, அவித்யா சாட்சியா மாத்திரம் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா இவன் தான் நிர்விசேஷன் ஆச்சு. பிரம்மன் நிர்விசேஷன் தான் நீ சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அவித்யா சாட்சியத்துவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா, அவித்தியை பொய் தான், ஆனா அனாதியான பொய், அது அனாதியா இருக்கு. அதனால அந்த சாட்சியத்துவம் கூட அனாதியா இருக்குது. அவளும் அதை ஒத்துக்கிறாள், அனாதியான அவித்யா அப்படின்னு அவ ஒத்துக்கிறாள். அதனால அனாதியான அவித்யை அது இருக்கு. அனாதியா இருக்கிறதுனால பிரம்மமும் அனாதியா வெறும் சாட்சியா இருக்கு, அவ்வளவுதான். அதனால இப்ப அனாதித்துவம் ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. அனாதித்துவம் ஒத்துக்கலைன்னா, அனாதித்துவத்தை ஒத்துண்டாக்கா பிரபஞ்ச சத்தியத்துவம் கூட சரியா போயிடுமே அப்படின்லாம் கேள்வி வரும். அப்ப பிரபஞ்ச மித்தியாத்துவத்தின்னா எது பண்றது? அதுக்கு அதெல்லாம் பதில் சொல்ல போறோம். நீ அனாதியா இதை ஒத்துன்னு இருக்க அப்படின்னா பிரபஞ்ச சத்தியத்துவம் கூட அனாதியா எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம பதில் சொல்ல போறோம். ஆகையினால இப்போ இவனுடைய பட்சம் இது. ஒருத்தர் என்ன சொன்னார், ஜீவனுக்குதான் அஜ்ஞானம் இருக்குது, அந்த அஜ்ஞானமானது ஜீவனை ஆசிரிச்சு இருக்கு. ஐயோ ஜீவன் பின்னாடி அஜ்ஞானம் முன்னாடின்னா அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது, அனிர்வசனீயமான அவித்தியை, இது மாதிரிலாம் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு வாசஸ்தீஸ்வரர் சொல்லிவிட்டார். பிரகாசாத்மயத்தையோ வெறும் அஜ்ஞான சாட்சியா இருக்கான், அஜ்ஞானமும் அனாதியா இருக்கு, பிரம்மமும் அனாதியா இருக்கு, அது பொய்யா இருந்தா கூட அதுக்கு சாட்சியா பரமாத்மா இருக்குது, அவ்வளவுதான். அது பரியந்தம் போறது. அதனால இத பிரம்ம விபக்தவாதம் அப்படின்னு சொல்றார்.
விவர்த்தம்னா என்னது அப்படின்னா ஒண்ணு இன்னொன்னா தெரியுது. ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வருது. கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னா அதுக்கு பேர் விவர்த்தம்னு பேரு. அந்த விவர்த்தம் வந்துருவே இந்த மாதிரி பிரபஞ்சமா மாறிவிடுத்து அப்படின்னு அவ சொல்றா. அப்படியானாக்கா அப்போ நான் அப்படின்னு எனக்கு இருக்கோ இல்லையோ, அகம் 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 நம்ம சொல்லிக்கிறோம் உத்தர புத்தர். அகம் துவம் சக அப்படின்னு சொல்றோம். நான் நீ அவன் அப்படின்னு சொல்றமே. இப்ப அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த அகம் துவம் சகா இப்படின்றதெல்லாம் இந்த பிரத்யக்தம்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க. அத கூட அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா இது அகங்காரம், இது அந்தக்கரணம். அந்தக்கரணம்னாக்கா அந்தக்கரண வெற்றி சைதன்யம்னு சொல்றோம். அதாவது இந்திரியங்கள், இந்திரிய சம்பந்தப்பட்ட ஒரு ஞானம் இல்லையோ அததான் அந்தக்கரண விருத்தி சைதன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அந்தக்கரணம் மனசு, இந்திரிய சம்பந்தம், அதெல்லாம் அந்த விருத்தி, அதிலிருந்து வர்ற ஞானம் விருத்தி ஞானம், அந்தக்கரண விருத்தி சைதன்யம். இத மாதிரி எல்லாம் அவ அதுக்கு பேர் வச்சுருக்காரு. இது எல்லாமே நம்ம என்ன சொல்ல போறோம், கல்பிதங்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அதுதான் இந்த மாதிரி லோகத்துல அகம் துவம் சகா அப்படின்னா நான் சொன்னாலும் அந்த கரணத்து சைத்தன்யத்தினாலதான் வருது. துவம் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரிதான் வருது. இத மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு அவளுடைய பட்சமா இருக்கு. அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த பதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நீ என்ன சொல்லணும், இப்போ பிரம்மத்துக்கு சொரூபமானது மறைக்கப்பட்டிருக்குது. எதால மறைக்கப்பட்டிருக்கு? அவித்தியினால மறைக்கப்பட்டிருக்கு. அவித்தியானது மறைச்சிருக்கும். அதனால அவித்தியை என்கிற ஒரு மாயா அஜ்ஞானம் அதிலிருந்து அதனால மூடப்பட்டது, மறைக்கப்பட்டது. எது மறைக்கப்பட்டிருக்கு? பிரம்மஸ்வரூபமானது மறைக்கப்பட்டிருக்கு. அந்த அவித்தியோட கூடின பிரம்மத்துலதான் இந்த பிரபஞ்சமானது தெரியுது. பிரபஞ்சம் அதுலதான் தெரியுது. பிரம்மமானது இத மாதிரி இருக்கு, அவித்தியினால மறைக்கப்பட்டதா இருக்கு. மறைக்கப்பட்டதா இருக்கவே நமக்கு இந்த பிரபஞ்சமா தெரியுது. அதனால இது அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்ற. அத்தியஸ்தம், அத்தியஸ்தம்னாக்க ஒண்ணுத்துல இன்னொன்னு ஆரோபிக்கிறது, ஒன்னத்தை பார்த்துட்டு இன்னொன்னு நான் சொல்றது, அதுதான் இது. அதனால அத்தியஸ்தமா இருக்குது. விவர்த்தம் அப்படின்னா அத்தியாசம் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு இன்னொன்னா தெரியுது. அதனால இது நித்திய சுத்தமாதான் இருக்குது. இந்த பிரம்மம் எப்பொழுதும் சுத்தமான பிரம்மம் தான், ஞானீகரசமா தான் இருக்குது. ஆனால் அவித்யாவசத்தினால அதனுடைய நிஜஸ்வரூபம் மறைஞ்சு போடுறது. அதுல லேச அகம் அப்படின்னு தெரியுது. அதனால இந்த அவித்தியினால்தான் இந்த ஜெகத்தே ஆரோக்கியமானமா இருக்கு, அத்தியஸ்தமா இருக்குது அப்படி நமக்கு தெரியுது. அதுக்கு உதாரணம் என்ன சொன்னாக்க, கயத்துல பாம்பு அப்படின்னு ஒரு இது போலியோ, இதுதான் அதுக்கு உதாரணம். கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொன்னாக்க எப்படி ஞானம் வருதோ, விபரீதமான ஞானம் அத்தியஸ்தம் ஆரோபிதம் வருதோ அந்த மாதிரி. அதனால நீ இந்த பிரபஞ்சம் நித்தியாதான் இருக்குது, பொய்யாதான் இருக்குது. ஏன்னா வெறும் அவித்யா கல்பிதம் தானே, அஜ்ஞான கல்பிதம் தானே. அதனால இந்த தோஷங்கள் கூட நித்தியைகள் தான். அந்த அவித்யா கல்பிதமான பிரபஞ்சமே பொய். அப்ப பிரபஞ்சமே பொய்னாக்க அதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் கூட பொய்யாதான் இருக்கணும். சொப்னத்துல காண்றோம், சொப்னத்துல எத்தனையோ ஐஸ்வர்யமே கொட்டுற மாதிரி கனவு வருது, இறந்து பார்த்தா ஒண்ணுமே காணும். ஏன்? அப்பவே அது பாதிதமா போயிடுச்சு அந்த அர்த்தங்கள் எல்லாம். அதனால எதுவுமே நமக்கு நிக்கல அப்படின்னு சொல்றோம். அது அவன் என்ன சொல்றான்னா, அது பொய்யா இருந்தது. பொய்யான சொப்ன ஞானத்துல சுவாப்ன பதார்த்தங்களும் பொய்யாதான் இருக்குது. அதனால பிரம்மத்துல
தோஷங்களே வராது, ஏன்னா எல்லாம் பொய், அதனால வராது அப்படின்னுட்டு இவா சொல்றான். அதற்கு பதில் இதுக்கு நாங்க கேட்கறது திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான், சமாதானம். இது பிரம்மம் ஸ்வயம் பிரகாசமா அல்லது பராயத்த பிரகாசம்? ஸ்வயம் பிரகாசம்னாக்கா அஜடம் அப்படின்னு அர்த்தம், ஜடம்னு அர்த்தம். பராயத்த பிரகாசம்னாக்கா இப்ப இது ஸ்வயம் பிரகாசம் தானே. ஸ்வயம் பிரகாசமான பிரம்மத்துல இந்த அஜ்ஞானம்ன்றது எப்படி வந்தது? ஏன்னா பிரம்மன்றது நீ தான் வச்சுருக்க ஞானீக ரசம், வெறும் ஞானம்தான் பிரம்மமே. அந்த ஞானமும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு நீயே வச்சுருக்க. அப்ப ஸ்வயம் பிரகாசமா ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதுல இப்படி ஒரு அஜ்ஞானம்ன்றது எப்படி ஒட்டி வரும்? ஏன்னா இன்னொன்னு நீயே சொல்லிருக்க, பொய், அஜ்ஞானம்ன்றது பொய் அப்படின்னு சொல்லிருக்க. இப்ப பொய்யானதெல்லாம் மெய்யான ஞானத்தினால போயிடும். நீ இப்ப உதாரணம் என்ன சொன்ன, கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது, இது அத்தியஸ்தம் அப்படின்னு சொன்னேன். அப்ப கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னாக்க நாயம் சர்பக ரஜ்ஜுரேஷா, இது பாம்பு இல்ல இது கயிறுதான் அப்படின்னு ஒரு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது போயிடுறது. அப்படிதானே லோகத்துல இருக்கு. அப்போ ஒரு ஞானத்தினால ஒரு அஜ்ஞானமானது பாதிக்கப்படுறது, அது எல்லாரும் ஒத்துன்றது. நீன்னு இல்ல, நானும் ஒத்துருக்கேன், நீயும் ஒத்துருக்கேன், எல்லாரும் ஒத்துருக்கா, எல்லா சாஸ்திரக்காரும். அஜ்ஞானமானது ஞானத்தினால பாதிக்கப்படும். இப்ப இது பிரம்ம எப்படிப்பட்டதுன்னா சொப்பிரகாசமா இருக்கு, பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சொப்பிரகாசமான பிரம்மம் ஒரு அஜ்ஞானம் வந்ததுன்னாக்க அது தானா போக்கடிச்சிடும். அது அஜ்ஞானிக்கு வரத்துக்கு பிரமேயம் இல்லையே, பிரசக்தியே கிடையாது. எப்படி சம்பந்தம் வரும்? இது சுயம் பிரகாசமா இருக்கு. சூரியன் வந்து ராத்திரினா இருட்டு, கும்மிருட்டு. இந்த கும்மிருட்டுல நாம என்ன பண்றோம்? பயப்படுறோம், வெளியில போக பயமா இருக்குது. அதனால பார்க்கறதெல்லாம் பூதமா தெரியுது, எதை பார்த்தா மாத்த பார்த்தா திருடனா தெரியுது. ஸ்தானுருவா சோரோவா, ஸ்தானுருவா புருஷோவா, மரமா திருடனா, மரமா புருஷனா மனுஷனா அப்படின்லாம் சந்தேகம் வந்தது. அதனால நாம எல்லாம் பயப்படுவோம். ஆனால் ஒரு சூரியன் பிரகாசிச்சுதுன்னு சொல்லுவோம் காத்தாலுமே இல்லை, அப்ப போய் அந்த இருட்டு இருக்குமா அல்லது சந்தேகம் வருமா, பயம் வருமா? எதுவுமே வராதே. அதனால அது அப்படியே அத மாதிரிதான் இங்கேயும் ஸ்வயம் பிரகாசமா பிரம்ம இருந்ததுன்னா அது முன்னாடி இந்த மாதிரி அஜ்ஞான அந்தகாரம் எப்படி நிற்கும்? அது வரவே வராது, சம்பந்தமே வராது. அது இல்ல இல்ல ரஜ்ஜு சர்ப்ப ஞானத்துல வரதா இல்லையா அப்படின்னா வாஸ்தவம் தான் அங்க வந்தது. அந்த ரஜ்ஜு இருக்கு பாருங்க, அது ஸ்வயம் பிரகாசமா? அது ஸ்வயம் பிரகாசம் இல்லாது, அதுவும் ஜடம். அந்த ஜடமான ஒரு வஸ்து அச்சேதனம், அந்த அச்சேதனமான ஒரு வஸ்துவில பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வந்துருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து தோஷம் வந்தா கூட அது ஞான பாத்தியமா போயிடுது. அதனால அங்க தோஷம் வரலாம், அத்தியாசம் வரலாம் அங்க. ஆனால் இங்க எப்படி அத்தியாசம் வரும்னு நீ சொல்லு. ஏன்னா இது ஞானீக ரசமாச்சே. நீ தான் சொல்ற அகண்ட ஞானீக ரசம் அப்படின்னா நீ சொல்லியிருக்க. இன்னொரு விஷயம், இங்க வந்து கயத்துல பாம்புன்னு எப்படி ஞானம் வந்ததுன்னாக்கா நான் வந்து எங்க இருந்து பாக்குறேன்? ஒன்னும் அங்க வெளிச்சம் போறல, ரெண்டாவது நான் தூரத்துல இருந்து பாக்குறேன், மூணாவது கயத்துக்கும் பாம்புக்கும் வித்தியாசமானது அந்த இடத்துல எனக்கு தெரியல. இத மாதிரி இருக்கிறதுனால அல்லது எத்தனையோ தூரம் தெரிகிறது. முதல்ல கயிறுன்னு தெரியல, பாம்புன்னு தெரிஞ்சுது. இல்ல இல்ல ஜலதாரம், ஜலத்தை கொஞ்சம் கொண்டு போட்டாயணும், அது கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால அது கருப்பா தெரியுது, வளைஞ்சு வளைஞ்சி அப்படின்னு தெரியுது. அல்லது பூமியே வெடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எது உண்மை? அதெல்லாம் கண்ணோட தோஷமோ அந்த தூரத்துல இருக்கிறதுனாலேயோ அல்லது வெளிச்சம் இல்லாததுனாலேயோ வரதுன்றது அங்க சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டுமே சுயம்பிரகாசம் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லையே, இங்க அத மாதிரி கிடையாது அது. அதனால அங்க வந்து ரஜ்ஜு ஞானம் வந்ததுன்னாக்கா
சர்ப்ப ஞானம் போயிடுறது அப்படின்னு சொல்ல. இங்க அத மாதிரி இல்லையே. ஏன்னா நீயே சொல்லிட்ட பிரம்ம व्यतिरिक्तம் அனைத்துமே பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மத்தை காட்டும் இது எல்லாமே பொய் அப்படின்னு நீயே சொல்லிருக்க. பார்க்கிறவனும் பொய், பார்க்கப்படுவதும் பொய், வந்த ஞானமும் பொய், அத்தியாசமும் பொய், வாதமும் பொய், எல்லாமே பொய். இப்போ அது பாம்பு இல்ல கயிறு தான் நீ சொன்ன. அப்ப அந்த கயிறு தான் சொன்ன பாரு, அதுவும் உண்மை. என்ன கயிறு தான் சொன்னதும் உண்மை இல்லையே. ஏன்னா கயிறுன்றதும் பொய் தான் உனக்கு எல்லாமே. அதனால எல்லாமே பொய்யா போயிடுச்சு. எல்லாமே பொய்யா போயிடுச்சுன்னாக்க அதனுடைய பாதம் எப்படி வரும்? பிரம்ம ஞானம் வந்தாதான் பாதம் வரும். இந்த அவித்யைங்கிறது கூட பிரம்ம வெதிரிக்தம் தானே, பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது தானே. அதனால அதுவும் பொய் தானே. அதனால அவித்யைக்கும் பிரம்ம ஞானத்தினாலதான் பாதம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லணும் நாம, அப்படின்னு சொல்லணும். அதனால அந்த அவித்யைங்கிற தோஷம் இருக்கே, அதுக்கு ஆசிரியம் எதுன்னு இப்ப சொல்லு. பிரம்மன் தான் ஆசிரியம் அப்படின்னு சொல்றியா, அல்லது ஜீவன் தான் ஆசிரியம் சொல்றியா? எப்படி சொன்னாலும் பிரம்மத்துலதான் அது முடியும். ஏன்னா நீயே சொல்லிட்ட பிரம்மன் தான் ஜீவன்னுட்டு. அதனால அந்த பிரம்மத்துலதான் முடியறது ஆசிரியிக்கிறது, அல்லது ஜீவன் கிட்டதான் ஆசிரிக்கிறது, ஏதோ ஒண்ணு சொல்லணும். ஆனால் நீயே இப்போ அவர் தான் சொன்னார் பிரகாஷாத்மேதி விவரணகாரர் இல்ல சாட்சியா மாத்திரம் இருக்கான், பரமாத்மா சாட்சியா மட்டும் இருப்பான். அதனால ஆசிரியம்னா முக்கிய ஆசிரியம் இல்லை, அதனால சுயம் பிரகாசமா இருந்தாலும் ஆசிரியிக்கலாம் அப்படின்னுட்டு அவா சொன்னான். அதாவது பிரகாஷாத்மேதி சொன்னார். அதற்கு என்ன பதில் சொல்றாரு சுவாமி? அப்படி சொன்னேன்னா அதுவும் விரோதம் தான். ஏன்னா இப்ப இந்த அவித்யங்கிறது நீயே சொல்லிட்ட அது பொய்ன்னு சொல்லிட்ட, அது இல்லாத ஒண்ணுதான் இருக்கிறதா தெரிகிறது நீ விவரத்தான்னு சொல்லிட்ட. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞானத்தினால பாத்தியம் தானே. இதுதான் சொப்பிரகாசமாச்சே. பிரம்மன் சுயம் பிரகாசமா இருக்கும் இல்லையோ, அதனால அது பாதிக்கப்பட வேண்டியது தானே. அது வரச்சேவே எப்போ அந்த பிரம்மத்தை ஆசிரியக்கிறதுக்கோ அல்லது பிரம்மமானது சாட்சியாகுதுன்னு அதை பாக்குறதுன்னு சொல்றியோ அப்பவே அது போயிருக்கணுமே, அப்பவே போயிடணுமே. ஏன்னா சுயம் பிரகாசம் சித்தாந்தத்துல அப்பவே அது போயிடணும். ஆனா ஏன் போகல? அது போகலையே. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற இப்போ? ஏன்னா சுப்பிரகாச சுபாவம் நீ தான் முன்னாலும் அதே நீயே சொல்லிருக்காது. அதனால எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கு, எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்குச்சு. அது முன்னாடி நிக்க முடியுமா? நம்ம நம்ம ஊர்லாம் இது ஏத்தம் இருப்பா, கிராமங்கள்ல வயலுக்கெல்லாம் ஏத்தம் அரைச்சு இது பண்ணுவான். அது ஏத்தம் இறக்கச்சு ஒரு பாட்டு போடுவோம், வந்து சோலை பனி நீரே காலை கதிரோனே அப்படின்னு பாடுவோம். அது கூடதான் சொல்லுவோம். அது 2 வரிதான். அதாவது காலை கதிரோன், சோலை பனி, சோலையில பனி இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது நீரா மாறிடுச்சு. ஏன்னா காலை கதிரோன் வந்துட்டான், சூரியன் வந்துட்டான்னாக்கா உடனே அது வந்து கரைஞ்சி போயிடுறது, அந்த பனி ஆயிடுறது, உருகி போயிடுறது, நீரா மாறிடுறது. முதல்ல அவன் வரச்சே 3 மணிக்கு 4 மணிக்கு வருவான், ஏத்தம் இறக்கிறதுக்கு வருவான். அவெல்லாம் 3-4 மணிக்கு வந்துருவா விவசாயம். வந்துட்டான்னாக்கா அப்ப அவ பார்த்தது பனிய. அதன் பிறகு சூரியோதயம் ஆன உடனே என்ன ஆகுறதுனாக்கா அந்த பனியானது கரைஞ்சி போயிடுறது, உருகி போயிடுறது. இப்ப சூரியன் வந்தா அந்த பனி போயிடுறது தானே. அந்த மாதிரி பிரம்மம் சுயம் பிரகாசம் அது வந்ததுன்னாக்கா இந்த அஜ்ஞானம் போய் தானே ஆகணும். எப்பொழுதுமே பிரகாசமா இருக்குது. அதனால அந்த பிரம்ம ஜானத்தினால்தான் இது பாதிக்கப்படுறதுன்னு நீயே ஒத்துட்டு இருக்க. ஒத்துட்டாக்கா அப்ப அது பிரம்ம ஜானம் இருக்கு, பிரகாசம் இருக்குது. அப்படி இருக்குச்சா அவித்யா அது கிட்ட கூட வர முடியாதே. அதனால பிரம்மத்தை தான் அஜ்ஞானமானது ஆசிரியிக்கிறது, அல்லது பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்து அதனால கல்பிதமான ஜீவன், அந்த ஜீவனை தான் ஆசிரியிக்கிறதுன்றத வரவே வராது. அதே பாம்பு கயிறு அப்படின்ற இடத்துல மாத்திரம் அங்க வந்து தூரத்துவம்னு ஒண்ணு இருக்குது. தூரத்துல இருந்து பாக்குறது, இருட்டுல பாக்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஹேத்து இருக்கு. அதனால அது பொய் இல்லை. அது அதுக்கப்புறம் தோஷம் போயிடுச்சுனாக்கா
தூரத்துல கிட்ட போய் பார்த்தோம், அப்போ இது பாம்பு இல்லை அப்படின்னு தெரிகிறது. அதனால சர்ப்ப ஞானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க சொல்ற அத்தியாசமானது உபபாதனமே பண்ண முடியாதே, விளக்கியே உங்களால சொல்ல முடியாது. அதனால இது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. அது வாஸ்தவம்தான், பிரம்மம் சுப்பிரகாசமா தான் இருக்குது. ஆனால் சம்சாராவஸ்தையில அந்த விருத்தி ரூபமான சைதன்யம் இருக்குன்னு அவர் சொன்னேன் ஏற்கனவே. அந்த விருத்தி ரூபமான வியாபகாரிக ஞான விஷயம் ஒன்று இருக்குது. வியாபகாரிக விஷயம் அது உண்மையிலோ இவன் தேவதத்தன், இவன் யஜ்யதத்தன், இவன் சைத்திரன், இவன் மைத்திரன், இது கடம் இது படம்னுட்டு விவகாரத்துல இருக்கு. லோக வழக்கு மாத்திரம் இருக்காது. உண்மையிலேயே அது கிடையாதுதான், உண்மையிலேயே இல்லை. ஆனால் அது மாதிரி இருக்காது. இதுக்கு பேரு அந்த விருத்தி சைதன்யம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கரணம், மனது, இந்திரியம் இவைகள்லாம் இதுல இருந்து வந்த ஒரு ஞானம் லோகத்துல நமக்கு தெரியுது. எல்லாமே பொய்யாதான் இருக்குது, அதுல வந்துருக்காது. அதான ஆனால அது பிரம்மம் சுயம்பிரகாசமா இருந்தா கூட இந்த பிரம்மத்துக்கு சொப்பிரகாசத்துவமே இருக்கு. இந்த அந்த விருத்தி சைதன்யம் சொன்ன பாருங்க, அதுக்கு விஷயமாக இருக்குது. அதனால ரெண்டுமே இருக்கு. சம்சார நிலை, சம்சார தசையில இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. சொப்பிரகாசத்துவம் இருக்கு, விருத்தி விஷயத்துவம் அந்த விருத்தி சைதன்யம் இருக்கு பாருங்க, அதுக்கு இருக்கு. அதுவும் இருக்குது பிரம்மத்துக்கு. அதனால அந்த விருத்தி விஷயத்துவ ஆகாரத்தை கொண்டு அவித்யானது தள்ளப்படுகிறது, பிரம்மஸ்வரூபத்தால தள்ளப்படலை. இந்த அந்த விருத்தி ஞானம் இருக்கு பாருங்க, ஏன் எப்படின்னா அவ அது பதில் சொல்லி ஆகணும். இப்படிதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குருவும் பொய், சிஷ்யனும் பொய். குருவும் பொய், சிஷ்யனும் பொய். ஆனால் குரு என்ன பண்றாரு? உபதேசம் பண்றாரு. குரு உபதேசம் பண்ணாருனாக்கா அதை கேட்டுட்டு அந்த ஞானம், அதுதான் நமக்கு இந்த வெற்றி சேதன ஞானம். அந்த ஞானத்தினாலதான் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்தியத்துவ பிரமம் இருக்கு பாருங்க, அது போறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா சொல்லி கொடுக்கிறவரும் பொய் தானே ஆச்சாரியர், கேட்டுக்கிற ஒரு சிஷ்யனும் பொய் தானே, அந்த ஞானமும் பொய்யா போயிடும் நம்ம பாஷையாளத்துல விடணும். ஏன்னா பொய்யிலிருந்து பொய் தான் வரும். அதுல உண்மை பொய்யிலிருந்து உண்மை எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாரு பாஷ்யக்காரர். அதனால அது போகட்டும். ஆக பிரம்மஸ்வரூபத்தினால இந்த அஜ்ஞானம் போகல, விருத்தி சைதன்யம் சொல்றியே அந்த ஞானத்தினால எது வந்ததோ அந்த ஞானம் தான் இதை போக்கடிக்கிறது. ஏன் அப்படின்னா சுத்த ஸ்வரூபம் இருக்கு பாருங்க, சுத்த ஸ்வரூப சுயம் பிரகாசமா இருக்குதுன்னுட்டு அந்த பிரகாசம் தான் மோட்சம். அந்த பிரகாசம் மோட்சமா இருக்கு. அது நமக்கு அஜ்ஞானத்தை போக்கடிக்கல, இதுதான் போறது அப்படின்னுட்டு சொல்றாரு. அதனால இப்ப என்னாச்சு, அந்த விருத்தி சைதன்யம் ஞானம் லோகத்துல நமக்கு வர்ற ஞானம், அதுக்கு கூட சுயம் பிரகாசத்துவம் இருக்கு லோகத்துல, நமக்கு தெரியுது இல்லையா? சுபகா பிரகாசிக்கிறது ஞானம்ன்றது, அது அத்தியாச விரோதி இல்லை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அடியந்தத்துல விஜயாபிச்சுட்டு இருக்கேன், இதை கேட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு புரியும் சுலபமா. ஏன்னா நிறைய கிரந்தங்கள் நீங்க கேட்கறீங்கோ, வாசிக்கிறீங்கோ, எவ்வளவோ தெரிஞ்சுட்டு இருக்கீங்கோ, அதனால இது சுலபமா புரியும். எப்படி புரியுறதுன்னு எப்படி தெரியுது அப்படின்னா, முதல்ல இதை கேட்டு இருக்கிறதே கொட்டாய வராது, தூக்கம் வராது, இந்த மனுஷர் எப்ப முடிப்பேன் அப்படின்னு தோணாது. ஏன்னா சுரசமா இருக்கே, வாத பிரதிவாதம் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு தோணணும். ஏன்னா நமக்கு அர்த்தம் புரியுறதுனால. ஆனால் அந்த சமயம் நமக்கு அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தோ, அதனாலதான் இந்த மாதிரி சுரசமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அர்த்தம் சுதக புரியிலே இருக்கும், பிரகாசிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த விருத்தி சைதன்யம் தான், அந்த விருத்தி சைதன்யம் தான். இப்ப இங்கே என்ன ஆச்சு நமக்கு, அவ சொல்றது அஜ்ஞான கல்பிதமான நான், அஜ்ஞான கல்பிதமான என்னுடைய இந்திரியங்கள், அஜ்ஞான கல்பிதமான என்னுடைய உடம்பு, அஜ்ஞான கல்பிதமான என்னுடைய இந்த மாதிரி குரு சிஷ்யன் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம், இதெல்லாம் பிரகாசிக்கிறது.
ஞானம் பிரகாசிச்சா கூட அது அத்தியாசம் தானே, உண்மையிலேயே இல்லை. நானும் இல்லை, என் இந்திரியங்களும் இல்லை, என்னுடைய ஞானமும் இல்லை, எல்லாமே அத்தியாசம் தானே. அதனால அத்தியாசத்துக்கு இது விரோதி இல்லை, இந்த விருத்தி சைதன்யமானது விரோதி இல்லை. அதனால பிரபஞ்ச பிரமமும் பொருந்தி இருக்குது. அந்த பிரபஞ்ச பிரமம் கூட இந்த ஞானம் குருகிட்ட வந்தது, அந்த விருத்தி சைதன்ய ஞானத்தினால அது போறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, இப்ப நீ சொல்றதெல்லாம் புரியுது எங்களுக்கு. ஆனால் அவித்யங்கிறது இப்ப எங்க இருந்தது? பிரம்மத்துக்கிட்ட இருக்குதா, யாருகிட்ட இருக்குது? அவித்யங்கிறது பிரம்மனிஷ்டமா இருக்குது. அதுக்கு நிவர்த்தி ஹேது எது, அதை போக்கடிக்கிறது எதுன்னு நீ சொல்லிட்ட, இந்த விருத்தி சைதன்யம் தான் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்ப சொன்னாக்க பிரம்மஸ்வரூபத்தை காட்டிடும் இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு விசேஷமும் உனக்கு நீ உச்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அப்ப சொன்ன பிரம்மம் நிர்விசேஷம்னு சொல்லியிருக்க, அது வெறும் சுயம் பிரகாசம், அது நிர்விசேஷம்னு சொல்லிட்ட. அதை காட்டிடும் நிர்விசேஷமான பிரம்மத்தை காட்டிடும் விருத்தி சைதன்யம் ஒண்ணு இருக்குன்னு நீ சொன்ன. அந்த அந்தக்கரண விருத்தி சைதன்யத்தினால இந்த அஜ்ஞானமானது போக்கடிக்கப்படுறது அப்படின்னு நீ சொன்ன. நீ அப்படியானாக்கா பிரம்மஸ்வரூபத்தையும் ஒத்துண்டு அதுல வர்ற அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு விருத்தி ஞானம் அந்தக்கரண விருத்தி சைதன்யம் அப்படின்றதையும் ஒண்ணு ஒத்துண்டு இருக்க. ஒத்துண்டான்னாக்கா ரெண்டு ஒத்துண்டியே, ஒண்ணுதானே இருக்குன்னு சொல்லிருக்க. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்னோம் சித்தாந்தத்துல. இப்ப நீ ரெண்டு அங்கீகரிச்சேன்னாக்க உன் சித்தாந்தம் அபசித்தாந்தம், அபசித்தாந்தமா போயிடுறது. ஏன்னா அத்வைதம் போயிடும். நிர்விசேடமான பிரம்மத்துல இந்த அந்தக்கரண விருத்தி சைதன்யம் ஒண்ணு இருக்குது, அதுதான் போக்கடிக்கிறது அஜ்ஞானத்தை அப்படின்னு வந்துடும். அத மாதிரி சொன்னான்னாக்கா அப்போ உன் சித்தாந்தத்துக்கு அபசித்தாந்தம். அல்லது நீ அதை ஒத்துண்டியானாக்க நாங்க சொல்றதையும் ஒத்துன்னு போயீங்க, எல்லாத்தையும் ஒத்துன்னு போ, இதை ஒட்டிதான் ஒத்துக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அது? அதனால பிரம்மஸ்வரூபம்ன்றது நிர்விசேஷம்னு நீ சொல்லிட்ட. அதனால பிரம்மத்துக்கு அவித்யாசிரயத்துல இருக்குது, அதுக்கு அத்தியாசம் வந்தது. அத்தியாசம் வந்தது பிரம்மமா தோணித்து, பிரபஞ்சமா தோணித்து. அந்த பிரபஞ்ச அஜ்ஞானமானது இந்த விருத்தி சைதன்யத்தினால போறது, விருத்தி சைதன்யம் தான் அதை பாதிக்கிறது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்கே, இது சரியான விஷயமே இல்லை. இன்னொன்னு, இப்ப விருத்தி பிரதிபலிதமான சைதன்யம் இருக்கு, அதுதான் விருத்தி அவச்சின்னம் சைதன்யம் சொல்றாவ. விருத்தின்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்திரியங்கள்னால வர்ற ஞானம், அந்த ஞானம் இருக்குது, அதுதான் அந்தக்கரண விருத்தி சைதன்யம்னு சொல்றாரு அவ சொல்றது. அதுல விசேஷம் என்னது அப்படின்னாக்கா சைதன்யம் சொன்னீங்க இல்லையோ, சைதன்யம் ஞானம் அர்த்தம். அந்த ஞானம் என்னன்னு சொல்ற நீ? பிரம்மஸ்வரூபம் தான், அது பிரம்மஸ்வரூபம் தானே. அப்ப விருத்தி விஷயத்தம் சம்பவிக்கிறதோ இல்லையோ, விருத்தி தான் அவித்தியை நிவர்த்தி பண்றது அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்போ அவித்தியை நிவர்த்தி பண்றது எதுனாக்கா இந்த விருத்தி சைதன்யம் தான் பண்றது, பிரம்மஸ்வரூபம் பண்ணலைன்னு தான் சொன்னேன். அப்ப பிரபஞ்ச பிரமத்தினுடைய பாதமானது விருத்தி சுரூபந்தான், விருத்தி சுரூபந்தான். ஆனா இது கொஞ்சமாவது நீ சரியா பேசுறியா? விரோதமா நீ பேசுறிய நீ. ஏன் அப்படின்னா இந்த விருத்தி சைதன்யம் என்னது? கல்பிதமான அந்தக்கரணம். நான் கல்பிதம், என்னுடைய இந்திரியம் கல்பிதம், எனக்கு குரு இருக்காரு அவரும் கல்பிதமானவர், அவர்கிட்ட இருந்து வந்த ஞானமும் கல்பிதம். அந்த ஞானத்தினால இந்த பிரபஞ்ச பிரமே போறதுன்னு சொல்ற. முதல்ல என் குருவை ஒழிக்கணும், அடுத்தது என்ன ஒழிச்சிடணும், அதுக்கப்புறம் என் ஞானத்தை ஒழிக்கணும். இப்படி போச்சுன்னாக்கா இது என்ன சித்தாந்தம்? இது எப்படி இது வரும்? இது அதனால இன்னொன்னு விஷயம் நீயே சொல்லிருக்க, ஞானீக பாத்தியம் சொன்னேன். அந்த ஞானீக பாத்தியம்ன்றது என்னது அப்படின்னா பிரம்மாத்மீகத்த விஜயானாத்து அஜ்ஞானம் பாதிதம் அவ சொல்லிருக்கா. பிரம்ம ஆத்மீகத்த விஜயானம்,
பிரம்மமே ஆத்மா, அதுதான் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது அப்படிங்கிற ஞானம் இருக்கு பாருங்க. அந்த ஞானத்தினாலதான் அஜ்ஞானமானது பாதிக்கப்படுகிறதுன்ற சித்தாந்தம். இப்ப அது புத்தது. நீ சுரூபதாக விருத்தி ஞானம் தான் பாதகமா இருக்கு, ஜெகத்து பாத்தியமா இருக்குது அப்படின்னு சொன்னியானாக்கா அப்ப ஞான பாத்தியத்துவம் போயிடுச்சு, வெறும் விருத்தி சைதன்யத்தினாலதான் பாதிக்கப்படுறதுன்னு ஆகுது. அப்படி சொன்னாக்கா பொய் கூட இல்லை அது. ஏன்னா மித்தியங்கிறது எப்ப போகும்? ஞானத்தினால அப்படிதான் மித்தியங்கிறது போகும். இப்போ மித்தியினாலேயே மிச்ச போறதுன்னு நீ சொல்லிட்ட, நீ ரெண்டு மிச்சம் சேர்ந்ததுன்னா அது உண்மையாயிடுமே அது. அதனால நிர்விசேடமான இந்த இது பிரம்மம், நிர்விசேடமான இந்த பிரம்மத்துல பிரமண விருத்தி வருது அப்படின்னு சொல்றதும் ஒன்னால முடியாது. ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பணாதிகரணத்துல இந்த பிரம்மாஜானவாதம் ஜீவாஜானவாதம் இவா ரெண்டு பேரையும் மோத விட்டு அவா ரெண்டு பேரையும் வைதேசிகன் கண்டனம் பண்ணி அதன் மேல இவா எல்லாரையும் பாஷ்யக்காரர் கண்டிக்கிறார். அதுல பிரம்ம ஜானவாதத்தை தான் பிரதானமான அத்வைதியா பாஷ்யக்காரர் வச்சுருக்கார். அவன் தான் பிராச்சீன அத்வைதி. அதே இவர் பாமதிகாரர் சொன்ன ஜீவஜான பட்சம்ன்றது அது நவீனம் தான் அது. அதனால பிரம்ம ஜானவாதத்தை தான் கண்டனம் பண்றார். அதுதான் விவர்த்தவாதம் அப்படின்னு அது பிரசித்தி. அதனால நீ சொல்ற இந்த பட்சம்லாம் எந்த விதத்தினாலையும் சரியாவே வராது, சரியாவே வராது. சரியா வராததுனால இத நீ எப்படி உபபாதனம் பண்ண முடியும், விளக்க முடியும் உன்னால? அதனால உன் சித்தாந்தம் அபசித்தாந்தமா மாறுறது, அபசித்தாந்தமா மாறுகிறது முதல்ல. அதன் பிறகு நீ சொல்ற விஷயங்களும் விருத்தமா இருக்குது பரஸ்பரம். அதனால எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலும் சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கூட இது மாதிரிலாம் வந்திருக்கு. இப்ப ஸ்லோகம் பார்ப்போம். நாபி பிரம்மண்ய வித்யா ஸ்தகித நிஜதனோ விஸ்வமேதத் விவர்த்தம் தஸ்மின் ஸ்வப்ரகாசே கதமிவ விலகே தத்ரகாசைக பாத்யா நஹ்யேதஸ்மின் அவித்யா விலயகிருத் அதிகः விருத்திவேத்யோ விசேஷः பாதோ விருத்திஸ்வரூபாத்யதி பவதி ததா ஞானபாத்யத்வபங்கः அப்படின்னு சாதிக்கிறாங்க. பாருங்க, அவித்யா ஸ்தகித நிஜதனோ. அவித்யா, அவித்யா அப்படின்னா அவித்யா மாயையினால, ஸ்தகிதா, ஸ்தகிதான்னு நிறுத்தப்பட்டது, அதாவது ஆவரணம் பண்ணப்பட்டது, மறைக்கப்பட்டது, மாயையினால மறைக்கப்பட்ட நிஜா, நிஜ தனு அப்படின்னு இருக்குது. நிஜா தனு அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம்னு அர்த்தம். தனுன்னா உடம்புன்னு அர்த்தம், ஸ்வரூபம்னு இங்க அர்த்தம் உண்டு. அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் அது அவித்யினால மறைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்துல பிரம்மணி ஏதது, பிரம்மத்துலதான் இந்த பிரபஞ்சமே தெரிகிறதுன்னு நீங்க அத்தியாசமா சொல்றீங்க. ஜெகத்து அந்த விஸ்வமானது பிரபஞ்சமானது நாபி விவர்த்தம், அத்தியஸ்தம் இல்லை. அத்தியஸ்தம் அதாவது பிரம்மத்துல பிரபஞ்சம் தெரியறது ஒண்ணு இன்னொன்னா தெரியறது, அதுதான அத்தியாசம். அது இங்க இல்ல. விவர்த்தக அப்படின்னா தர்மம், விவர்த்தம் இல்ல விவர்த்தம் அப்படின்னா தர்மி. விவர்த்தம்னா தர்மம், விவர்த்தம் அப்படின்னா தர்மி. பிரம்மமானது விவர்த்தம் இல்ல, அத்தியஸ்தம் இல்ல. விவர்த்தம்னா அத்தியாசம், விவர்த்தம் அப்படின்னா அத்தியஸ்தம், அத்தியசிக்கப்பட்டது, ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா உங்க சித்தாந்தம் தான் என்ன இருக்கு தெரியுமா? நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமான பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால அதுல எப்படி இது வரும்? இது அவித்யா அதுக்கு அவித்யா இத மாதிரி மறைச்சுடுச்சோ அப்படின்னு எப்படி வரும்?
அது சமீச்சீனமான மார்க்கம் இல்லைன்னு இப்ப கண்டனம் பண்ற. அதுக்கு ஹேது என்ன? சா அந்த அவித்யானது சப்பிரகாசே தஸ்மின், அந்த பிரம்ம இருக்கு பாருங்க, தஸ்மின் அந்த பிரம்மத்தினிடத்துல, பிரம்ம எப்படிப்பட்டது? சப்பிரகாசி, பிரகாசீக ரசமா இருக்கு, எப்பொழுதும் ஜொலிச்சுன்றது, பிரகாசிச்சுன்றது ஞானத்தினால. ஏன்னா ஞானீக சுரூபமில்லை, அது பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம் என்ன பண்றதுன்னாக்கா, பிரம்ம பிரகாசம் தான் இந்த அவித்யையே பாதிக்கும். தத் பிரகாசீக பாத்தியா, அந்த பிரகாசத்தினாலேயே பாதிக்கப்படுகிறது. எது? இந்த அவித்யா. அந்த பிரம்மத்தினால, அது ஏகேன, அது ஒன்னத்தினாலேயே பாதிக்கப்படக்கூடிய அவித்யானது கதம் இவ எப்படிதான் விலகே, எப்படி சம்பந்தம் வரும்? சம்பந்தமே வராதே. நீ ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தம் சொல்லிட்ட, ஆனால் ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தத்துக்கு மூல காரணம் என்ன? இருட்டுல பாக்குறதோ அல்லது தூரத்துல இருந்து பாக்குறதோ, இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ரஜ்ஜுங்கிறது சுயம் பிரகாசம் இல்லையோ இல்லையோ, சுயம் பிரகாசமா இருந்தா அது சர்ப்பத்தை போக்கடிச்சிடும், சர்ப்ப ஞானமே வராம போயிடும். அது சுயம் பிரகாசம் இல்லை, ரெண்டும் ஜடம். அதனால இது வரவே வராது. ஆக இந்த சுயம் பிரகாசமான பிரம்மத்துக்கிட்ட அஜ்ஞானம் வரணும்னு நினைச்சா கூட அதை போக்கடிச்சிடும். அதனால இந்த அத்தியாசமானது ஒன்னால உபவாதனம் பண்ண முடியாது. அப்படி இல்ல, சம்சாராவஸ்தையில அந்த கர்ண விற்பி ரூபமான ஒரு ஞானம் வருது, விற்பி சைதன்யம், அது இருக்கு. பிரம்மத்துக்கு ரெண்டு விதம் வந்துருச்சு. இப்போ சுயம் பிரகாசத்தமும் வந்துருச்சு, அந்த விற்பி விஷயத்தமும் வந்துருச்சு, அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுன்னு வந்துருச்சு. அதனால ரெண்டு இருக்கு. இதுல விற்பி விஷயமான ஆகாரம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து அவித்ய போறது, பிரம்மஸ்வரூபத்தில இருந்து போகல. ஏன்னா பிரம்மஸ்வரூபம்ன்றது சுத்தம், நித்திய சுத்தம், நித்திய முக்தம், நித்திய புத்தம். அது என்ன பண்றதுன்னாக்க மோட்ச நிலையா அது இருக்கு. அதனால இது வராதே அது. அதனால இதனாலதான் வருது. பிரபஞ்ச பிரமமானது இப்போ உபபன்னமாயிடுச்சு விற்பி சைதன்யனுக்கு. அதனால பிரபஞ்ச பிரமமானது பொருந்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏதஸ்மின்னு நீ என்ன சொல்லிருக்க? பிரம்மமானது நிர்விசேஷம் அப்படின்னு சொல்லிருக்க. நிர்விசேஷமான பிரம்மத்துல அவித்யா விளையக்கிறது. அவித்யன்றது எங்க? பிரம்மனிஷ்டமா இருக்கு. பிரம்மத்துக்கு தான் அவித்யா இருந்துன்னு சொல்லியிருக்க நீ. அதுக்கு விளையம்னா நிவர்த்தி தள்ளப்படுகிறது. அதுக்கு ஹேது, அதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடியது என்னது அப்படின்னாக்கா விற்த்திவேத்தியம் நீ சொல்லிட்ட. விற்த்திவேத்தியா அந்த கரண விற்த்தியினால அறியப்படக்கூடியது அர்த்தம். அது அதிகம், சுரூபத்தை காட்டில அதிகமா இருக்குது. பிரம்மஸ்வரூபத்தை காலம் வேற ஒண்ணு இருக்குது, பிரம்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு. அதுல இது வரல. விற்பி சைதன்யனுக்கு அதுலதான் அத்தியாசம் வந்தது. அதுல இருந்துதான் இந்த அஞ்ஞானமானது பாதிக்கப்படுகிறதுன்னு நீ சொல்லணும். இப்போ மூணு சொல்லிட்ட, பொய்யான அவித்யா, அதுக்கப்புறம் அந்த கரண விற்பி சைதன்யம் இன்னொன்னு, மூணாவது பிரம்மஸ்வரூபம். இப்ப என்ன எடுத்து பொண்ணுவானா நித்யா, அஜ்ஞானம்ன்றது அவித்யை அப்படின்றது பொய்யா இருந்துட்டு போட்டோம். இது ரெண்டும் பெருகுதே, இது ரெண்டும் சத்தியம் சொல்ல போறியா? சொன்னையானாக்கா இப்ப பிரம்மஸ்வரூபத்தை கால இன்னொன்னு ஒத்துட்ட அப்படின்னு அர்த்தம். அதனால அபசித்தாந்தம் அத்வைதம் போய் துவைதம் வந்துருமே உனக்கு. அதனால பிரம்மஸ்வரூபமானது எப்படியா இருந்தாலும் சரி நிர்விசேஷமாக தான் இருக்குது. அதுல தனியா ஒண்ணு விற்பி சைதன்யம் இருக்குன்னு சொன்னேன்னாக்கா அப்போ பிரம்மமானது அவித்யாசிரியம் இல்லை அல்லது அவித்யாசிரியமா இருக்குது. இப்படி ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கணும். அவித்யைக்கு ஆசிரியன்னு சொல்லிட்டியானாக்கா நாங்க கேட்கறது கேள்விக்கு ஒரு நாள் பேர் சொல்ல முடியல. ஏன்னா சுயம் பிரகாசமான பிரம்மத்துல போய் அவித்யை எப்படி ஆசிரியிக்கும் நாங்க கேட்டோம். அதுக்கு நீ சாட்சின்னு சொன்னாலும் சரி, இது அஜ்ஞானமானது, அஜ்ஞானமானது பொய்யானது, அதுல சாட்சியா இருந்தா கூட பார்க்க தேவை, அது போயிடுமே அஜ்ஞானம். ஏன் போல இவ்வளவு காலம் அப்படியே நிக்கிறதே அது. அதனால பிரம்மவர்த்தவாதம் உன்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி நீ என்ன சொன்ன? பிரபஞ்ச பிரமமானது பாதிக்கப்படுகிறது. பாதகா பிரபஞ்ச பிரமத்தினுடைய பாதமானது
அது எதனால வருதுன்னாக்கா விருத்தி ஸ்வரூபத்துல இருந்து வருது, பிரம்மஸ்வரூபத்துல இருந்து வரல, விற்த்தியினால வருது, விற்பி ஞானத்தினாலதான் வருது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்கா அதுவும் உனக்கு விரோதமா போயிடும். அதுவும் உனக்கு விரோதமா போயிடுறது. என்ன விரோதம்? நீ தான் என்ன சொல்றது தெரியுமா? ஞான பாத்தியத்துவம் அதுக்கு ஒத்துண்டு இருக்க. ஞான பாத்தியத்துவம் ஒத்துண்டுட்டு விற்பி சைதன்யத்தினால பாதிக்கப்படுகிறது. நானே பொய், எனக்கு உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் இருந்தது, எனக்கு ஒரு ஞானம் உண்டாச்சு. அது கூட அந்த கரணம் சொல்லக்கூடிய ஒரு ஜடம், அதுல வந்த ஞானம், அந்த ஞானத்தினாலதான் பாதிக்கப்படுறதுன்னு நீ சொன்னையானாக்கா அப்போ ஞானீக பாத்தியம் சொன்னபார், அதாவது பிரம்மஸ்வரூபத்தினாலதான் பாதிக்கப்படுகிறது, பிரம்ம விஷயக்கு ஞானத்தினால பாதிக்கப்படுறதுன்னு சொன்னேன். அது இல்லைன்னு அழுத்திப்போ. அதனால நீ சொன்ன சித்தாந்தத்துக்கே நீயே பங்கம் பண்ணிட்டாரு. ஞானத்தினுடைய பாதம் சுரூபம் இல்லை, நீ என்னென்னவோ இதெல்லாம் கற்பிக்கணும். இப்படி கற்பிச்சேன்னாக்கா எது பொய், எது உண்மை, எது சுயம் பிரகாசம், எது ஜட பிரகாசம், எது பாத்தியம், எது பாதகம் அப்படின்னு கூட விவஸ்தை பண்ண முடியல உன் சித்தாந்தத்துல. அதனால இந்த பிரம்ம விவர்த்தவாதமானது சர்வாத்மனா அங்கீகரிக்கப்படக்கூடாது, அங்கீகரிக்கப்படவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு உன்னுடைய வாதம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இவ பாருங்க, நாபி பிரம்மணி அவித்யா ஸ்தகித நிஜதனோ விஸ்வமேதத் விவர்த்தம் தஸ்மின் சா ஸ்வப்ரகாஷே கதமிவ விலகே தத்பிரகாஷைக பாத்யா நக்யே தஸ்மின் அவித்யா வலய கருத்து அதிகः वृत्तिवेद्यो विशेषः बाधो वृत्तिस्वरूपाद्यपि भवति तदा ज्ञानबाध्यत्वभङ्गः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।